ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம மட்டன்லாம் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கழுவும்போது மஞ்சள் பொடி போட்டு கழுவணுங்க. மஞ்சள் பொடி போட்டு கழுவுனேன்னா அந்த கவுச்சி வாடை இருக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கிருமி நாசினிலாம் போகணும்னா இந்த மாதிரி மஞ்சளை போட்டு கழுவுங்கங்க. கழுவுனீங்கன்னா கவுச்சி வாடை இருக்காது, கிருமி நாசினியும் போயிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மட்டன்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் போடணுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவுனோம்னா மட்டன் கவுச்சி வாடையும் அடிக்காது, அதில் இருக்க கிருமி நாசினியும் போயிடுங்க. கடைகளில் வந்து சுத்தம் இல்லாமல் கழுவி எடுத்து வைக்க மாட்டாங்க கல்லுகளை. அதனால் நம்ம கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் போட்டோம்னா எந்த கிருமியும் அண்டாகுங்க, கிருமி நாசினிலாம் வராது. அதனால் இந்த மாதிரி கழுவி யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் போட்டு சிக்கன் வாங்கினாலும் அதே மாதிரி ஃபிஷ் வாங்கினாலும் மஞ்சள் போட்டு கழுவி வைங்க, ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மஞ்சள்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. டேப்பை திறந்து விட்டேன்னா நல்லா க்ளீன் ஆகிரும் உங்களுக்கு. மூணு நாள் மட்டும் நான் நல்லா கழுவிட்டு தான் மஞ்சள் போட்டேன். அதனால் இப்போ லாஸ்ட்டில் ஒரு மட்டும் கழுவி எடுத்தாச்சுங்க. சூப்பராகிட்டு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.